மன்னார் வந்திறங்கிய ஜனாதிபதி அனுரவின் கைகளை பிடித்த நபர் திடீரென்று பதற்றமாக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள். வெகு சாதாரணமாக சமாளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. ஜனாதிபதி அனுர யாழ் வரவிருந்த இடத்தில் AK-47 துப்பாக்கி மீட்பு, கடும் பரபரப்பாகும் விவகாரம். மெய் பாதுகாவலர்களை தவிர்க்கும் ஜனாதிபதி, விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள். பாலத்திலிருந்து மகாவலி ஆற்றுக்குள் குதித்த இளம் பெண்ணை பாய்ந்து காப்பாற்றிய போலீஸ் அதிகாரி, குவியும் பாராட்டுக்கள். சிறைக்குள்ளிருந்து முதன்முறை கண்ணீர் விட்ட பிள்ளையார், தன்னை ஆட்சியாளர்கள் பயன்படுத்திவிட்டு கைவிட்டதாக உருக்கம். இணையத்தில் கசியும் பரபரப்பு தகவல்கள். ஜனாதிபதி அனுரவின் கட்சியில் வாக்கு கேட்பவன் இவன்தான் என கூறி NPP வேட்பாளர் மீது தமிழரசு கட்சியினர் கொடூர தாக்குதல். மன்னாரில் நடந்த சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திடீரென்று முக அடையாளம் காட்டும் கருவி. சிறைச்சாலை அதிகாரி சுட்டுக்கொலை விவகாரத்தில் தப்பியோடிய சந்தேக நபருக்கு நேர்ந்த கதி. கதிரையில் அமர்ந்திருந்த நிலையில் சிகை அலங்கார கடையிலிருந்து உடலம் மீட்பு. தீவிர விசாரணையில் போலீசார் கிழக்கில் நடந்த பரபரப்பு சம்பவம். தமிழில் பேச விரும்புகிறேன், தெரியும். தமிழ் மக்களை எம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. அமைச்சர் விஜிதகேர திட்டவட்டம். தமிழில் பேசி அசத்திய காட்சிகள். ஒட்டு சுட்டானில் உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்கள் பொதுச் சுகாதார பரிசோதகர்களால் முற்றுகை. மாட்டிக்கொண்ட முதலாளிகள். நாடு முழுவதிலும் இடம்பெற்று வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரைக்காக மன்னாருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வருகை தந்துள்ளார். வழமை போன்று இந்த வருகையானது வெகு சாதாரணமாக இடம்பெற்றுள்ளது. தனது வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து வந்த ஜனாதிபதி அனுரவின் கையை திடீரென்று வந்து பிடித்த நபர் தொடர்பான சம்பவத்தால் பாதுகாப்பு அதிகாரிகள் திடீரென்று பதற்றமாகியிருந்த போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதனை வெகு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு முன்னேறியதை காண முடிந்தது. மேலும் பெருமளவில் மக்கள் வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் புதிய தொழில் முயற்சிகளை அதிகரிப்பதுடன் மன்னார் மக்களுக்கான பல முக்கிய விவகாரங்களில் முடிவெடுக்க இருப்பதாகவும், கடல்வள பாதுகாப்பு, புத்தளமூடான 98 கிலோமீட்டர் பாதை, இந்தியாவுக்கான போக்குவரத்து வசதிகள் என பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி மக்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று வடக்கு மாகாணத்தில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அவர் மன்னாரை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பல தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் நேற்று இரவு 56 ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட சோதனையின் போது மேற்படி ஆயுதம் மீட்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்டுள்ள துப்பாக்கி பாவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மண்ணுக்குள் புதைத்து வைத்திருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள யாழ்ப்பாண போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் எதிர்வரும் தினங்களில் ஜனாதிபதி அனுரகுமார யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறித்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடுகஸ்தோட்டை பாலத்தில் இருந்து பாய்ந்த பெண்ணை ஒரு போலீஸ் அதிகாரி காப்பாற்றியுள்ளார். கடுகஸ்தோட்டை காவல் பணியில் கடுகஸ்தோட்டை பாலத்தில் இருந்து ஒரு இளம் பெண் கீழே விழுந்ததாக அப்பகுதிக்கு அருகில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கேரத் அதிகாரிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் தெரிவித்தார். அதன்படி உடனடியாக செயற்படுத்தப்பட்ட அதிகாரி பாலத்தில் இருந்து மகாவலி ஆற்றில் குதித்த அந்த இளம் பெண்ணை காப்பாற்றியுள்ளார். இளம் பெண் கடுகஸ்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவராவார். தற்பொழுது அந்த இளம் பெண் மேலதிக சிகிச்சைக்காக கடுகஸ்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத்தை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் தன்னை இன்று சந்தித்த அவரின் சட்டத்தரணி உதய கம்மன் பிளவிடம் தான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டிக் கொடுப்புகளை செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லி கூறி பலர் கைது செய்யப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்றும் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் நேற்றைய தினம் 30 நிமிடங்கள் பிள்ளையானோடு உரையாடிய போது உதய கம்பன் பிளவிடம் பிள்ளையான் இவ்வாறு குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கம்பன் பிளவுக்கு விளக்கமளித்த பிள்ளையான் அரசு சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் பிரிவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் உதய கம்பன் பிளவிடம் தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட போதும் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறும் பிள்ளையான் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் சிலரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இதனால் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் வெளிவந்துள்ள தகவல்களை முற்றுமுழுதாக மறுத்துள்ளார். அரசாங்கத்தின் விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய இதே தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காய் தன்னை பழிவாங்குவதாகவும் இது தொடர்பில் ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தனது விசாரணை அறையில் உறங்குவதற்கு கூட ஒழுங்கான வசதிகள் இல்லை என்றும் தரையில் படுத்துறங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் உதய கம்மன்பிலவிடம் சுட்டிக்காட்டியுள்ள போது அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவல்துறையை இந்த விடயத்தில் கடிந்து கொண்ட கம்மன்பில உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர உதவியுள்ள பிள்ளையானுக்கு இப்படியான அநீதிகளை செய்வது நியாயமா? இப்படியானவருக்கு படுக்கை வசதி கூட செய்யாமல் இருப்பது மோசமான நடவடிக்கை இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். எவ்வாறாயினும் இந்த விவகாரம் தொடர்பில் பிள்ளையாரிடம் கேட்டு அறிந்து கொண்ட உதய கம்மன்பில இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டக்கண்டல் வேட்பாளர் உட்பட சிலர் மாந்தை கிழக்கு ஆண்டாங்குளம் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மன்னாரில் தேசிய மக்கள் சக்தியின் மாந்தை மேற்கு ஆண்டாங்குளம் வேட்பாளர் மீது மதுபோதையில் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் உட்பட இணைந்த குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். ஜனாதிபதி கட்சியில் கேட்பவர் இவன்தான் என்று கூறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் சிராஸ்வா டெனிஸ்வரன் ஆகியோர் தாக்குதல் நடத்தியவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ளனர். மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி கடவுச்சீட்டினை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு தப்பிச் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த முக்கிய சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் பூசா சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளரை அவரின் வீட்டின் முன்பாக துப்பாக்கிச்சூடு நடத்தி சுட்டுக் கொன்ற சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் நிறுவப்பட்டுள்ள பே சிஸ்டம் முறையை பயன்படுத்தி சந்தேக நபரை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அம்பலாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதான விஜயமுனி லலந்த பிரிதிராஜ்குமார் தெற்கு பகுதியில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கரந்தனிய சுத்தாவின் பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்படுவதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏகநாயக்க முதியன் சலாகே லகிந்து சந்தி பண்டாரை என்ற போலி பெயரில் தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல அவர் முயற்சித்தார். மேலும் காலி மற்றும் அம்பலாங்குட போலீஸ் பிரிவுகளில் ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகளுக்காகவும் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்துள்ளார். சந்தேக நபர் இன்று காலை 7:50 மணிக்கு தாய்லாந்தின் பேங்காங்குக்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜுகல் 404 மூலம் பயணிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை பிரதேசத்தில் சிகை அலங்கார கடையொன்றில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சடலம் 3 நாட்களுக்கு மேலாக இருந்த நிலையில் கதிரையொன்றில் அமர்ந்த நிலையில் சடலம் ஒன்றை சம்மாந்துறை போலீசார் மீட்டனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிலினியடி சந்தி பகுதியில் உள்ள சிகை அலங்கார கடையொன்றில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய நேற்று மாலை குறித்த சடலம் மீட்கப்பட்டது. சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலம் என்பதோடு உயிரிழந்தவர் வாடகை கடையில் சிகை அலங்கார கடை நடத்தி வந்தவர் என்பதோடு மட்டக்களப்பு மாவட்டம் ஈராவூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் குறித்த நபர் வேலையின் நிமித்தம் சிகை அலங்கார கடை வேலைகளை முடித்து கடை அறைக்குள் இரவு தூக்கத்தை கழிப்பவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் 3 நாட்களுக்கு பின்னர் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளதோடு கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. வடக்கு தமிழ் கட்சியினர் நம்மை விமர்சிப்பதால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. இந்த விமர்சனங்களால் நமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க தமிழ் கட்சியால் முடியாது என வெளிவிவகார அமைச்சர் விஜித கிரத் குறிப்பிட்டார். இத்தொடர்பில் தெரிவிக்கையில் வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுவோர் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகிறார்கள். இந்த விமர்சனங்களால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க அவர்களால் முடியாது. ஏனென்றால் வடக்கு தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள். இந்த மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம். நம்மை நம்பி வரும் மக்கள் வரையும் நாம் கைவிட மாட்டோம் என அவர் கூறியுள்ளார். ஒட்டுசுட்டானில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற வகையில் இருந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் சுகாதார பரிசோதகர்களால் அளிக்கப்பட்டுள்ளன. ஒட்டுசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட முத்தியன்கட்டு மற்றும் ஒட்டுசுட்டான் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் உள்ள உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்கள் இன்று பொது சுகாதார பரிசோதகர்களால் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் குறித்த பகுதி வெதுப்பகங்களில் உள்ள சுகாதார சீர்கேடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அவற்றுக்கான உரிய தீர்வுகள் பொது சுகாதார பரிசோதகர்களால் முன்மொழியப்பட்டது. மேலும் உரிய வெதுப்பக உரிமையாளருக்கு சுகாதார சீர்கேடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் தெரியும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பாராளுமன்ற உறுப்பினர் பவனந்தன் ராஜா and பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் and தோழர் கஜமுகன் ஆசிரியர் ඔබ සහ ඔබ සියලු දෙනාගේම අවසරයි.
අපි අතර ભેද නැහැ. நாங்கள் இடம் பேதம் இல்லை, இனபேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, சாத பேதம் இல்லை, மத பேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளே. நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை. நன்றி, வணக்கம். நான் வெடி பெறுகிறேன். தேங்க்யூ.